அதிகாரம் 3 இறை திருவசனங்கள் 1 முதல் 4 வரை. தலைவியின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன், என் உயிருக்கு உயிரான அன்பனை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நார்ச்சந்துகளிலும் சுற்றி என் உயிருக்கு உயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர். நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தம்மை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உங்கள் பதில். ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உன்னை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. உங்கள் பதில். ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். உங்கள் பதில். ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வழக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. உங்கள் பதில். ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும்
மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரே எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து கொண்டு அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். 2016 வருடம் வரை, 2016 ஆண்டு வரை மகதலா மரியாவினுடைய இறந்த நாள் நினைவாக மட்டும்தான் கொண்டாடப்பட்டு இருக்கிறது. அதனால் ஃபீஸ்ட், விழா அப்படின்னு அறிவிக்கப்படலை. 2016 ஆண்டிலிருந்து தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மகதலா மரியா இறந்த நாளை விழாவாக அறிவித்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உன்னதங்களிலெல்லாம் பாட மாட்டோம். மகதலா மரியாவுடைய நினைவு மட்டும் அவங்கள இருந்தாங்க, நினைவு கூறுவோம். அவர்களுடைய இறந்த நாளை விழாவாக கொண்டாடுவதில்லை. அவர்களுடைய இறந்த நாளை நாம் விழாவாக கொண்டாடுகிறோம் என்றால் அதற்கு முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. மகதலா மரியாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அதிகமாக இருக்கிறது. அவற்றுள் 1-2 மட்டும் நான் உங்களுக்கு கூறுகிறேன். மகதலா மரியா என்கிற ஒரு பெண், இவங்க தான் மகதலா மரியா அப்படின்னு கரெக்டாக சொல்லிட முடியாது. நம்ம விவிலிய அறிஞர்களுக்கே நிறைய சந்தேகங்கள் இருந்தது. அவங்க சொன்ன மகதலா மரியா யார் அப்படின்னு ஒரு சில பெண்களை குறித்து விவிலியத்தில் காட்டுறாங்க. விவிலியத்தில் ஒரு பெண்ணுக்கு 7 பேய்கள் புகுந்திருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? அந்த பெண் தான் மகதலா மரியாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மகதலா மரியா தன்னுடைய பெற்றோரை இழந்தவள், அவருக்கு துணையாக யாருமே இல்லை அப்படின்னு ஒரு கருத்துக்களும் முன்வைக்கிறாங்க. அந்த காலத்தில் பெண்கள் அந்த சமூகத்தில் வாழ்வதே கடினம். ஆண்கள் துணையோடு அந்த சமூகத்தில் வாழ்வதே கடினம். 1008 கட்டுப்பாடுகள் இருந்தது. அந்த காலத்தில் பெற்றோர்கள் இல்லாமல், கணவன் இல்லாமல் ஒரு பெண் அந்த சமூகத்தில் வாழ்ந்திருந்தால் எவ்வளவு வேதனையை அனுபவித்திருப்பார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். குறிப்பாக அந்த பெண்ணுக்கு மேலே 7 ஆவி புகுந்தது அப்படின்றாங்க. அப்போ 7 ஆவி ஒரு பெண்ணின் மேல் புகுந்திருந்தால் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு கசப்பானதாக இருந்திருக்கும். அந்த பெண்ணுக்கிட்ட யாருமே வந்திருக்க மாட்டாங்க, அந்த பெண்ணுக்கிட்ட எந்த உறவும் யாருமே பழகியிருக்க மாட்டாங்க, பேசியிருக்க மாட்டாங்க. ரொம்ப தனிமையில் அந்த பெண் வாடி இருப்பாள். அந்த பெண்ணை வெறும் விபச்சாரி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இவ்வளவு கொடுமைகளை அனுபவித்த ஒரு பெண் தான் மகதலா மரியாள். இந்த கொடுமைகளெல்லாம் எப்போ வரைக்கும் அவங்க அனுபவிச்சாங்க அப்படின்னா, இயேசுவை சந்திக்கும் வரை. இயேசுவை சந்திக்கும் வரை அவருடைய வாழ்வு மிகவும் கசப்பான ஒரு வாழ்வு. ஆனால் இயேசுவை சந்தித்த பின்பு அவர் வாழ்வில் இருந்த அனைத்து துன்பங்களும் அனைத்து கசப்புகளும் மறைந்து போய்விட்டன. மகதலா மரியாள் நமக்கு கொடுக்கின்ற முதல் பாடம் இதுதான். இயேசுவை நம்முடைய வாழ்வில் சந்தித்து விட்டால், இயேசுவை நம்முடைய வாழ்வில் அனுபவித்து விட்டால், எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அது நமக்கு கஷ்டம் மாதிரியே நம்முடைய வாழ்வில் தெரியாது. மகதலா மரியா அதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற முதல் பாடம் இதுதான். இயேசுவை நம்முடைய வாழ்வில் அனுபவித்து விட்டால், சந்தித்து விட்டால், நம்முடைய கஷ்டங்கள் நமக்கு கஷ்டங்களாகவே தெரியாது. 2வது, சீடர்களை விடவும் இயேசுவை அதிகமாக அன்பு செய்தது யாருன்னா மகதலா மரியாள் தான். உதாரணத்துக்கு இயேசு இறந்துட்டார் இல்லையா? இயேசு இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தார்? நான் இறந்து 4ஆம் நாள் உயிர் தெழுவேன்னு சொன்னாரா? 3ஆம், பரவாயில்ல, அலர்ட்டாக இருக்கீங்க எல்லாரும். இயேசு தான் இறந்து 3ஆவது நாள் உயிர் தெழுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இயேசு இறந்து அவரை அடக்கம் பண்ணதுக்கப்புறம் ஓய்வு நாள்லாம் இருந்துச்சு.
அந்த நாளில் யாரும் வெளியே வரக்கூடாது, போகக்கூடாது. அதனால் யாருமே வெளியே வரலை. அப்போ 3ஆவது நாள் கரெக்டாக 2 நாள் கழித்து வாரத்தின் முதல் நாள். அப்போ மற்ற சீடர்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. மகதலா மரியா அவங்க குணம் பெற்றதுலேருந்து இயேசு கூட இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க சீடர்களுக்கு சொன்னது எல்லாம் மகதலா மரியாவுக்கும் தெரிஞ்சிருக்கும், சீடர்களுக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் 3ஆவது நாள் இயேசு உயிர் தெழுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே கல்லறை சைடெலாம் வந்து பார்க்கல. ஆனால் மகதலா மரியாள் வாரத்தின் முதல் நாளில் விடியற் காலையில், நம்ம கூட ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு தான் போவோம். ஆனால் விடியற் காலையில், விடியவே இல்லை, இருட்டாக இருந்து அந்த நேரத்திலே மகதலா மரியா நறுமண பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன் அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா, யூத முறை சடங்கின்படி நறுமண பொருட்கள்லாம் வைத்து ஒரு நல்லடக்கம் என்பது பல்வேறு சடங்குகள் இருக்குது. ஆனால் இயேசுக்கு அதெல்லாம் செய்யப்படலை. இயேசு இறந்து முடிச்சோடனே ஓய்வு நாளுக்குள்ளே கடகடன்னு இயேசுவை வந்து அடக்கம் செய்யணும் அப்படின்ட்டுன்னு ஏனோ தானோ அப்படின்னு போயிட்டு வச்சுட்டாங்க. இதெல்லாம் மகதலா மரியா பார்த்து கவனித்து கொண்டிருந்தால் இயேசுவுக்கு நல்லடக்கம் கொடுக்கணும். அவர் சொன்னது 3ஆவது நாள் அதே மாதிரி என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக கடகடன்னு ஓடி போகிறாங்க கல்லறைக்கு. அந்த இயேசுவின் மீது கொண்டிருந்த அளவற்ற அன்பு, இயேசு கொண்டிருந்ததை நினைவு கூறும் தன்மை, அதை நாம் மகதலா மரியாவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவினோட அன்பு வச்சுருந்தா மட்டும்தான் இந்த செயலை செஞ்சுருக்க முடியும். இயேசுவை அன்பு செய்யலை, இயேசு சொல்கிறத அவங்க வந்து கேட்டு இந்த காதலை விட்டுருந்தாங்கன்னா இதை செஞ்சுருக்க மாட்டாங்க. அவ்வளவு சீடர்கள் நெருங்கி இருக்கும் மத்தியிலும் மகதலா மரியா மட்டும்தான் இந்த செயலை துணிந்து செய்தார். அதே போல் மகதலா மரியாவை போல நாமும் இயேசுவிடம் அளவு கடந்த அன்பை வைத்திருக்க வேண்டும். அவர் சொன்னதை நினைவில் வைத்திருக்க வேண்டும். இது மகதலா மரியா நமக்கு கற்றுத்தருகின்ற 2வது பாடம். 3ஆவது பாடம் மிக முக்கியமானது. நம்மெல்லாம் கோயிலுக்கு வரோம், கடவுள்கிட்ட வேண்டுறோம், இயேசுக்கிட்ட வேண்டுறோம், நமக்கு இதெல்லாம் நன்மைகள்லாம் கிடைக்குது. நம்ம வேண்டி நமக்கு எல்லாம் கிடைச்சதும் ஒரு நன்றி சொல்லிட்டு போயிடுவோம் இல்லையா? அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கறது கிடையாது, கடவுள் அதிகமாக நினைக்கிறது கிடையாது. மறுபடியும் எப்போ வாழ்க்கையில் துன்பங்கள் வருதோ உடனே கடவுளை நினைக்கிறோம். ஆனால் மகதலா மரியா அப்படி இல்லை. வாழ்க்கையில் துன்பங்கள் இருந்த போதும் கடவுளை நோக்கி அந்த துன்பங்கள் அகன்று போன பின்பு அப்பொழுது இருந்து கடவுளை விடாது பற்றி கொண்டாள். இந்த நற்செய்தியில் கூட இயேசு சொல்வார், மரியா என்னை பற்றி கொள்ளாதே, நான் சொல்லதை போய் மற்றவர்களுக்கு அருவி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பணி மகதலா மரியா நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற 3ஆவது பாடம். இயேசுவை விடாது பற்றி கொள்ள வேண்டும். அந்த பற்றி கொண்ட அந்த அன்பை நற்செய்தியாக நாம் பிறருக்கு போய் அறிவிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய தலையான கடமை. எனவே மகதலா மரியா நம்முடைய வாழ்வில் நமக்கு சொல்லிக் கொடுத்த இந்த பாடங்களை நாம் வாழ்வாக்குவோம். இயேசுவின் சீடர்களாக, சீடத்தியாக வாழ்வோம். நன்மை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். என்னை உமக்களித்தேன், உந்த நன்மை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். ரசத்தில் உம்மையே மகளித்தார். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே மகளித்தார். மனிதவதாரம் உம்மையே தந்ததே, மனிதவதாரம் உம்மையே தந்ததே, என்னை நிறைவாக்கிடவே சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லா உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா புரிந்த அன்பு பணியை ஒரே திருமகன் கண்டவுடன் ஏற்றுக்கொண்டார்.
அப்புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அணிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம்முடைய இரக்கம் உமது ஆற்றலை விட தரம் குறைந்தது அல்ல என உணர்ந்து எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எல்லாவற்றிலும் உம்மை வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் மகதலா மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார். ஏனெனில் மகதலா மரியா கிறிஸ்து வாழ்ந்தபோது அவரை அன்பு செய்தார். சிலுவையில் அவர் இறப்பதை கண்டார். கல்லறையில் கிடந்திருப்பதை அவர் தேடினார். இறந்தோரின் உயிர்த்தெழுந்த அவர் முதலில் வழிபட்டார். இவ்வாறு அவர் வழியாக புது வாழ்வுக்கான நற்செய்தி உலகின் கடையில் அவரை சென்றடையும் பொருட்டு கிறிஸ்து அவரை திருத்தூதர்கள் முன்னிலையில் திருத்தூத பணிக்கு உயர்த்தினார். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மார்பனமாகுக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக
செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்தும் எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மட்டும் முன் வந்து பெற்றுக்கொள்ளவும், மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who had prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. வேண்டும்
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மகதல மரியா தம் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக் கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொண்ட மறைப்பொருள்கள் எங்களிலும் அன்பு நிலை கொடுக்க செய்வனவாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. அன்பின் மக்களாய் வாழ நற்செய்தி அறிவிக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. யூபிலி 2025 ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரம்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய மண்டகம் நோக்கிய காத்திருத்தல் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். புனித அந்தோணியாரை நோக்கி ஆற்றல் மிக்க ஜெபம். இறைவனது இரக்கத்திற்கும் பேரன்பிற்கும் முற்றும் உரியவரான புனித அந்தோணியாரே, உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமற் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மை செய்யவும் பக்கபலமாயிருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியையும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயாள மனம் படைத்தவரே, எங்கள் மனக்கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயில் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவி நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவவும் தொழிலில் முன்னேற்றம் காணவும் மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமை உள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியையும் பெற்றவர்களாய் நாங்கள் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேற்றும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். இறைவனின் புனிதரை வாழ்க, இன்று இறைஞ்சிவும் திருத்தலம் வந்தோம். அன்பர் அந்தோணியாரும் அருளாலே யாவர் புகவரம் பல அழைத்தோமே.
மாற்றுகின்றோம். வாழ்வின் துன்பங்கள் வருகையிலே வந்தோம் திருவடியே, உம்முகம் நோக்கி பார்க்கையிலே உவந்து என் துயர்களை துடைப்பீரையா. சமயம் பலவும் கடந்து உம்மை சந்திக்கும் பக்தர்கள் மனதில், சமயம் பலவும் கடந்து உம்மை சந்திக்கும் பக்தர்கள்